தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எங்கேயும் நடக்கிற பிரச்சனை, அதில் நம்ம ஆட்கள் சிக்கினாங்கன்னா அவங்க உயிரும் போகல. இப்போ அது நடந்திருக்குங்க. ஒரு தமிழர் மிடில் ஈஸ்ட் கிரைசிஸில் உயிரிழந்திருக்கார். இவரை பற்றியும் இந்த கான்ஃப்ளிக்ட் சார்ந்த அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். ஸ்க்ரீனில் தெரியாருல, இவர் பேர் சந்தன செல்வம். நம்ம முதுகுளத்தூர் இருக்குல்ல, அந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டவர். இவர் கடந்த 15 வருஷங்களாகவே குவைத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தவருங்க. அவருக்கு ஒரு மனைவி, 2 குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. இப்போ அந்த குடும்பம் நிர்கதியாக்கப்பட்டிருக்கு. காரணம் இந்த ஈரான் கிரைசிஸ். எங்கேயோ நடக்கிறது, எது வரைக்கும் பாதிச்சிருக்கு பார்த்தீங்களா? இவர் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த இடத்துல இந்த ஈரான் சமீபத்தில் அடிக்கடி அடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? மிடில் ஈஸ்ட் முழுக்க குவைத்தையும் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அப்போ இந்த மிசைல்ஸ்லாம் இன்டர்செப்ட் பண்ணுற முயற்சியில் டெப்ரி வந்து விழும் பார்த்தீங்களா? அது போல் அனர்த்தம் ஒன்று நடந்து இவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு. இந்த விஷயம் இப்போ கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த கான்ஃப்ளிக்டில் இது வரைக்கும் கொல்லப்பட்ட இந்தியர்களோட எண்ணிக்கை, இந்திய தொழிலாளர்கள் எண்ணிக்கை மிடில் ஈஸ்டில் மட்டுமே 7 உயர்ந்திருக்கு. ஒருத்தர் மட்டும் நினைப்பீங்க மக்களே, தமிழர் சார்ந்து இவர், இன்னும் வர 6 பேர் இருக்காங்க இந்தியர்கள். ஸோ ஒட்டு மொத்தமாக 7 பேர் இந்த நேரத்தில் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க இந்திய தொழிலாளர்கள். இது ரொம்ப ரொம்ப துயர் மிகுந்த செய்திங்க. எங்கேயோ நடக்கிறது இங்கே வரைக்கும் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இவர் பேர் அலிரஸா டாங்சரி. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம இவரை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம், இவர் யார் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ கிளைம் பண்ணியிருந்தாங்க, இது போல் ஈரான் ராணுவத்தோட மிக முக்கியமான நபரை நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்ட்டு இஸ்ரேல் கிளைம் பண்ணிச்சு. அது இவராக தான் இருக்கும்னு நம்ம அசியூம் பண்ணியிருந்தோம். இஸ்ரேல் அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ ஈரானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, ரியர் அட்மிரல் அலிரஸா டாங்சரி, ஐஆர்ஜிசியோட நேவியோட கமாண்டர். இவரை நாங்கள் இழந்துட்டோன்ட்டு ஈரானை இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சமீப காலமாக ஈரானில் இருக்க முக்கியமான நபர்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் குறி வச்சு தூக்கிட்டு இருக்கல. இது இப்படி வேணா சொல்லணும், அதான் கரெக்டாக இருக்கும். இந்த மிலிட்ரி பேசஸ், அப்புறம் இந்த ஆயில் பிளான்ட் சார்ந்து, அப்புறம் இந்த பவர் பிளான்ட் சார்ந்து த்ரெட் பண்ணுற வேலைகளை அமெரிக்கா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஈரான் ரெஜிமில் இருக்க முக்கியமான நபர்கள், ஐஆர்ஜிஸில் இருக்க முக்கியமான நபர்களை தூக்குற வேலையை இஸ்ரேல் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் தான் இவரையும் கொன்ன விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஈரானும் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கான ரிவெஞ்ச் இருக்குல்ல, அதை பெருசாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இஸ்ரேலோட ஹைஃபா பகுதி இருக்குல்ல, அங்கே இருக்க நேவல் பேஸை இப்போ அட்டாக் பண்ணியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட ஈரான்னு போரை எடுத்துக்கலாம். அடித்தது ஹெஸ்புல்லா. ஆனால் ஹெஸ்புல்லா யாருக்காக இந்த சண்டைக்குள்ளே வந்திருக்காங்க? ஈரானுக்காக. ஈரானோட பாக்ஸ் தானே அவங்க. ஸோ ஹெஸ்புல்லா இங்கே அடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு இஸ்ரேலை நெருப்பு மழையால் நம்ம நனைய வைக்கணும்ன்ட்டு அது போல் அட்டாக பண்ணி வச்சிருக்காங்க. ஹெஸ்புல்லா எங்கே அடித்தாங்களோ அதே ஹைஃபா பகுதியில் இருக்க போர்ட்டை ஈரான் ஒரு வழியாக்கியிருக்கு. அங்கே இருக்க ஆயில் ரிஃபைனரி இருக்குல்ல, அதை ஹிட் பண்ணியிருக்காங்க. இது வெளியான தகவல் கிடையாது மக்களே, கன்ஃபார்மான செய்தி தான். அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இஸ்ரேலும் அமெரிக்காவை இணைஞ்சு ஈரான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஆனால் ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்கு, ப்ராக்சிஸோடு சேர்ந்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா இது போல் அடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஈராக்கோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இப்போ என்ன தெரியுமா கிளைம் பண்ணியிருக்காங்க, ஈரானோட மிசைல் எங்களோட முகமது அல்லா ஏர்பேஸை அட்டாக் பண்ணியிருக்கு. அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க, அட்டாக் பண்ணியிருக்கு. இது இந்த பாக்தாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதா இந்த பேஸு. இந்த பேஸில் அவங்க அடித்ததில் ஈராக் ஏர்ஃபோர்ஸோட ஒரு மிக முக்கியமான ஏர்கிராஃப்ட் டேமேஜ் ஆகப்பட்டிருக்குன்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பொதுவாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் சொல்லியிருக்காங்கன்னா டேமேஜ் அப்போ இதை விட சிவியராக இருந்திருக்குன்றதான் நாம் புரிஞ்சுக்க முடியும். இதில் ஒரு நல்ல ஆறுதலான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஷுவாலிட்டிஸ் எதுவும் கிடையாது, மனுஷ உயிர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படலை. அது வரைக்கும் ஒரு நல்ல செய்தியாங்க. இது ஒரு கோடைத்தனமான கிரிமினல் ஆக்ட் அப்படின்ட்டு ஈராக் பயங்கரமா ஈரானை பத்தி பேசியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஈராக் வார் அப்படின்றது நாம வரலாற்றுல மறக்க முடியாத வார் தான் அது. அந்த போருக்கு பிறகான ஈரானோட தலையெடுப்பு இருக்கு பாருங்க,
இஸ்லாம் ரெவல்யூஷன் அப்படின்ற விஷயம் அவங்க உருவானது ஈரானியன் ரெவல்யூஷன் சார்ந்து சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ரைவல்ரி ரெண்டு தரப்புல அப்பத்திலிருந்தே இருந்துச்சு. அது இப்போ அதிகமாகிற மாதிரி தாங்க தோணுது. ஏன்னா அமெரிக்கா இஸ்ரேல் மாதிரி ஈராக் படையும் டைரக்டா களமிறங்கி ஈரானை சமாளிக்க முடியாது. ஆனா அவங்களால வார்த்தையால் மட்டும் தான் அந்த ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்த முடியும். அதை இங்க பண்ணிருக்காங்க. கோழைத்தனமா எங்களை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நியூயார்க் டைம்ஸ் அவங்க என்ன செய்தியை இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒட்டுமொத்தமா அமெரிக்க வீரர்களோட எண்ணிக்கை ஒரு 40,000 பேர்னு இருந்துச்சு இந்த கான்ஃபிளிக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா இப்ப என்ன இருக்குன்னா கூடுதலா 2,500 மெரைன்ஸ், இவங்க கூடவே 2,500 செயிலர்ஸ், இப்படி ஒட்டுமொத்தமா மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா 45,000 பேர் வரைக்கும் அமெரிக்க படையினர் இருந்தாங்க. இப்போ கடந்த சில நாட்கள் என்ன ஆயிட்டு இருக்கு, இந்த நம்பர்ஸ் அப்படியே மேல போயிட்டு 50,000 பேருன்ற அந்த நம்பர்ஸை தொட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எப்பவுமே அங்க இருக்கிற அமெரிக்க வீரர்களை காட்டிலும் இந்த முறை 10,000 பேர் கூடுதலாக குவிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த எல்லா அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் பேஸ்ல இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் பேசிஸ்ல கிடையாதுங்க. அவங்க எல்லாம் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹோட்டல்ஸ்ல இருந்தபடியே அங்கிருந்து கமாண்ட் சென்டரா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டல்ஸும் எங்களோட லெஜிட்டிமேட் டார்கெட் லிஸ்ட்டுக்குள்ள வர்றதா ஈரான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுவும் மிடில் ஈஸ்ட் மக்கள் சார்ந்த கோரிக்கை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது அமெரிக்கன் சோல்ஜர் நீங்க பாத்தீங்கன்னா உடனடியாக டெலிகிராம்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிலைமை அவ்வளோ பெருசா போயிட்டு இருக்கு. ஆனா இங்க குவிச்சிருக்க அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எண்ணிக்கையும் குறைஞ்ச பாடில்ல, அதுவும் பெருசா தான் போய்கிட்டு இருக்கு. இப்ராஹிம் ரெஸை இந்த ஈரானோட நேஷனல் செக்யூரிட்டி கமிட்டி இருக்குல்ல, அதோட மிக முக்கியமான மெம்பர். இவர் இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, எங்க இந்த உலக நாடுகள் பல பேரை நினைச்சிட்டு இருக்கிறது நாங்க எதை இருக்கிற பவர்ஃபுல் மிசைல் எல்லாம் பயன்படுத்திடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மை அது கிடையாது. நாங்க இன்னும் முக்கியமான தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு மிசைல்ஸை கையே வைக்கலன்றாரு. மிசைல்னு முடிக்கலங்க, அவருக்கு மிசைல்ஸ்னு முடிச்சிருக்காப்ல. ஸோ அதிநவீனத்துவம் வாய்ந்த ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பல ஏவுகணைகள் இன்னும் ஈரான் கிட்ட இருக்கான். அதெல்லாம் எடுத்து அவங்க அடிக்க ஆரம்பிச்சா இஸ்ரேல் நிலைமை யோசிச்சு பாருங்க, மிடில் ஈஸ்ட் நிலைமை யோசிச்சு பாருங்க எவ்வளோ உக்கிரமா போகும்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அவர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. நாங்கள் இந்த போரில் கண்டிப்பாக நிறைய சர்ப்ரைஸை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கான்ஃப்ளிக்டை நாங்கள் ஆரம்பிக்கல, நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க. நீங்கள் கொண்டு போகிறேன்னு கொண்டு போங்க. இதுக்கப்புறம் எவ்வளோ சர்ப்ரைஸ் நடக்க போகுதுன்னு கூட பாருங்கன்னு அவர் இப்போ சொல்லி வச்சிருக்காரு. அண்ட் இந்த மிசைல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற வேலை இருக்குல்ல, அதை நாங்கள் நிறுத்திட்டதா பல பேர் சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாது. நாங்கள் இந்த போர் போயிட்டு இருக்க இதே நேரத்துலையும் கூட மிசைல்ஸை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கோன்னு அந்த மனுஷன் இங்கே ஓப்பனாக பேசியிருக்காருங்க. அதுவும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் மிசைல்ஸ் ப்ரொடக்ஷன் சைட்ஸை அடிச்சதா சொல்கிறீங்களோ அந்த இடங்கள் சார்ந்து எங்களோட ப்ரொடக்ஷன் போயிட்டு தான் இருக்கு. நீங்கள் பெருசரங்களை அடிக்கலன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் ரெண்டு வகையில் எடுத்துக்கலாம். இது உண்மையாக கூட இருக்கலாம், இல்லைனா மீசையில் மண்ணு ஓட்டலன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இஸ்மாயில் பகே இந்த ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அதோட ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு மிக முக்கியமான விஷயம் சார்ந்து விளக்கம் கொடுத்துருக்காப்ல. இந்த அமெரிக்கா சொல்லிட்டு இருந்துச்சுல, அதை டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தார்ல, டைரக்டாகவும் பேச்சுவார்த்தை நடக்குது, இன்டைரக்டாகவும் பேச்சுவார்த்தை நடக்குதுன்ட்டு. டைரக்ட்னா என்ன, சம்பந்தப்பட்ட ரெண்டு தரப்புகளும் பேசணும். அமெரிக்க அதிகாரிகளும் இன்னொரு பக்கம் அந்த பக்கம் ஈரான்ல இருக்க அதிகாரிகள் இருப்போம், அவங்க ரெண்டு தரப்பும் பேசணும். இல்லை இன்டைரக்ட் அப்படின்னா நடுவில் மீடியேட்டர்ஸை வச்சு எங்க எங்களுக்கு இதெல்லாம் தேவை, அவங்க பண்ண முடியுமான்னு கேட்டு சொல்லுங்கன்னு இவங்களை வச்சு மூவ் பண்ணுவாங்க. அவங்களும் அதே போல நடுவில் இருக்கணும் வச்சு மூவ் பண்ணுவாங்க. இதுதான் இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வகையில் ட்ரம்ப் கிளைம் பண்ணார்ல டைரக்ட் டாக்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு, அது இல்லைன்றாங்க ஈரானு. ஏங்க டைரக்டால நாங்கள் இது வரைக்கும் பேசவே இல்லை. இது வரைக்கும் அமெரிக்க அஃபிஷியல்ஸ் டிப்ளமேட்ஸ் கிட்ட நாங்கள் இதை பற்றிலாம் பேசவே இல்லையே. மறைமுகமாக தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நாங்கள் இது வேணும் வேணான்ற மாதிரி மீடியேட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அவங்க சில இன்ஃபர்மேஷன் வாங்கினது எங்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி டைரக்டால எதுவும் நடக்கலைங்கன்னு இவங்க ஒரு மறுத்திருக்காங்க. அதாவது நாங்கள் அடிச்சு இவ்வளோ தூரம் உங்களுக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்கு, இவ்வளோ விமானங்கள் போயிருக்கு, சோல்ஜர்ஸை கொண்டு இருக்கோன்னு சொல்லி அதில் நம்பர்ஸ் மாறி மாறி சொல்றது வேற ரெண்டு தரப்பும். ஆனால் பேச்சுவார்த்தை சார்ந்து ரெண்டு தரப்பும் மாறி மாறி சொல்றாங்கன்னா அது ஈரான் அமெரிக்கா கான்ஃப்ளிக்ட்ல மட்டும்தான் நடக்கும் போல இருக்கு, வேற எங்கேயுமே நடக்காம. டொனால்ட் ட்ரம்ப் இந்த கார்கு மீதான அவரோட காதல் இருக்குல்ல, அதை பத்தி இப்போ தெளிவாக சொல்றேன். பல பேரும் நினைச்சிட்டு இருக்கிறது இந்த கார்க் ஐலாண்ட் இருக்குல்ல ஈரான்ல, இது மேல இப்பதான் டொனால்ட் ட்ரம்ப் கண்ணு வந்துருக்குதான் நினைப்பீங்க. தலைமை எப்பயோ கண்ணு வச்சிட்டாப்ல, அதை பத்தி சொல்றேன். அதுதான் 1988ல த கார்டியன் இருக்குல்ல, அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அப்போ ஒரு அமெரிக்க அதிபர்லாம் கிடையாது, ஆனால் பிஸ்னஸ்ல கோல வச்சுட்டு இருந்தாப்புல. அந்த டைம்ல பேட்டியில் என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த கார்கை எடுத்துக்கணுன்ற ஆசை இருக்குன்னு எப்போ சொல்லியிருக்காரு, அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி 1988லயே இந்த மேட்டர் சொல்லியிருக்காப்புல. ஈரானால ஈராக்கை கூட வீழ்த்த முடியல, அவங்களால எங்க இருந்து கார்களை டிஃபெண்ட் பண்ண முடியும். இது ஆக்சுவலா ஈரானை நம்ம இந்த அளவுக்கு தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னாக்கா உலகத்துக்கே நல்லது, கார்கை நம்ம எடுத்துட்டோம்னாக்கா உலகத்துக்கே நல்லதுன்னு அப்ப பேசின மனுஷன் இப்ப அப்படியே கட் பண்ணி வந்தீங்கன்னாக்கா 2026 இப்ப வரைக்கும் கார்கை விட மாட்டாரு பாத்தீங்களா. ஈரான்ல அவ்வளவு பகுதிகள் இருந்தோம், இந்த கார்க் ஐலாண்ட் இருக்குல்ல, அது மேல அவரோட கண்ணு மட்டும் இவ்வளவு பெருசா விரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கடந்த 13ஆம் தேதி என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கு இதே ட்ரம்ப், இந்த ஃபாக்ஸ் நியூஸ் ரேடியோ இருக்குல்ல, அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த 1988 அவரோட கமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அவர் அப்ப கார்கை பத்தி சொன்னது, இதை பத்தி கேள்வி கேட்கப்பட்டுச்சு. எங்க அப்பயே சொன்னீங்க, அதை தான் இப்ப நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்களோ அமெரிக்க அதிபரா இருந்துகிட்டு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ட்ரம்ப் என்ன சொன்னாப்ல,
இப்போதைக்கு காருன்றது என்னோட லிஸ்ட்ல பெருசாலாம் கிடையாதுப்பா, அதான் ப்ரியாரிட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எங்க அன்னைக்கு மட்டும் அப்படி பேசுனீங்க அப்படின்னு கேட்டப்ப, என் மைண்டை பத்தி உங்களுக்கு தெரியாதா? வினாடிக்கு வினாடி நான் மாத்திக்கிட்டே இருப்பேன். என் மைண்டு திடீர்னு ஒன்று சொல்லும், நான் அதை செய்வேன். திடீர்னு வேணான்னு சொல்லும், அதை செய்யாம விட்டுருவோம், அவ்வளவுதான். முடிவு நான் எடுக்கிறது மட்டும் தான் அங்க அழுத்த நிறுத்தமா சொன்னாப்ல. அண்ட் இன்னொரு விஷயமா கூட கனெக்ட் பண்ணாரு. இதெல்லாம் தாண்டி வேற என்ன நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்னு வேற கேட்டாருங்க. இதுதான் ட்ரம்ப்போட மைண்ட் செட்டு. எப்ப என்ன யோசிப்பாருன்னு சத்தியமா யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எப்படி நார்த் கொரியா அதிபர் கிம் ஜாங் உன்னோட அடுத்த மூவை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதோ, அதுக்கு சற்றும் சளைக்காதவர் தான் ட்ரம்ப் அவர்கள். அதே நாள்ல எக்ஸாக்டா எப்ப, மார்ச் 13ஆம் தேதி இருக்குல்ல, கடந்த 13ஆம் தேதி, அதே நாள்ல இன்னொன்னு சொன்னாரு. இந்த ட்ரூத் சோஷியல் இருக்கு பாருங்க, அதுல ஒரு போஸ்டாவே போட்டாப்ல, டோட்டலி ஆப்ளிட்டரேட்டட் மிலிட்ரி டார்கெட்ஸ் இன் கார்குன்னு சொல்லியிருந்தாரு. அதாவது கார்க் ஐலாண்ட்ல இருக்கிற மிலிட்ரி டார்கெட்ஸை நாங்க வெற்றிகரமா அடிச்சு முடிச்சிட்டோம், ஒட்டுமொத்த கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் நாங்க தொடல, சரி டீசென்சி கருதி இப்ப எதுக்கு அடிக்கணும், அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னாரு. பெருந்தன்மையா ஒரு மேட்டர் என்னன்னா, ஈரான் ஆயில் மேல இவர் குறி வச்சிருக்கிறது இவரே ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. இப்ப சமீபத்தில் ஒத்துக்கிட்டு இருந்தா சில மணி நேரங்களுக்கு முன்னாடி. அப்பேற்பட்ட ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் ஈஸியா அடிச்சிருவாரா என்ன? ஏன்னா அவங்களுக்கு தேவைப்பட நினைப்பாங்கல்ல. இதுக்கப்புறம் என்ன மேட்டர் சொல்றாரு, நான் இப்படியே சும்மா மிலிட்ரி டார்கெட்ஸை மட்டும் அடிச்சிட்டு இருப்பேன், ஆயில் ரிஃபைனரிஸை தொட மாட்டேன்னு நினைக்காதீங்க. இந்த ஹார்மோஸை ரீஓப்பன் பண்ணல, நான் இதையும் அடிப்பேன். ஸோ நான் ஒட்டுமொத்த கார்கையை அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த முடிவு உங்க கையில இருக்கு. நான் அடுத்து என்ன பண்ணணுன்ற முடிவை உங்க முடிவு தான் முடிவு பண்ண போதுன்னு தலைவர் அப்படி பேசியிருந்தாப்ல. சரி ரைட்டு. அவருக்கு அப்ப இருந்து கண்ணு இருந்து தெளிவாயிடுச்சா? இப்ப அவருக்கு வந்து ஆசை கிடையாது, அதோ புரிஞ்சிருச்சா? ஓகே. ஒரு ஹிஸ்டாரிக் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கூட நான் போட்டதுல பெருமிதமா கருதுறேன்னு யார் தெரியுமா சொல்லியிருக்கா? ஜெலன்ஸ்கி. யுக்ரைன் ரஷ்யா வார் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு, அவர் அதுல ஃபுல்லி ஃபோக்கஸ்டா இருப்பார்னு பார்த்தா இந்த பக்கம் ஷிஃப்ட் எடுத்துட்டாரு. சமீபத்தில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஞாபகம் இருக்கா? சம வரவேற்பெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு பாருங்க. வந்ததுமே அக்ரிமெண்ட்ஸ் நிறைய போட்டுட்டு இருக்காங்க, டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ். அதான் இங்க மென்ஷன் பண்றாரு. கடந்த வாரம் பாத்தீங்கன்னா கத்தார், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த 3 தரப்புகளோடு யுக்ரைன் அரசு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருந்துச்சு. அந்த விஷயத்தை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காப்ல. ஆமாங்க, அது கன்ஃபார்ம் நியூஸ் தான், நாங்கள் கையெழுத்து போட்டிருந்தோம். ஆனா என்னென்ன விஷயங்கள் உள்ள இருக்குன்னு கேட்கறப்ப சொல்ல மறுத்துட்டாரு. அந்த மேட்டர் இருக்க வெளியே வரல, சில நாட்களில் வெளியே வந்துடும் எது சம்பந்தமான டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு. ஆனா இதுல ஜெலன்ஸ்கே சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நிறைய விஷயம் இருக்குங்க அந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ்ல. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் எல்லாம் நாங்க ஃபுல்லா இன்டர்செப்ட் பண்ணுவோம்ல. ஏன்னா இவ்வளவு வருஷமா ரஷ்யாவை தாக்க பிடிக்கலாம் பெரிய விஷயம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்ல. அந்த டெக்னிக்லாம் இருக்கு பாருங்க, எப்படிலாம் அந்த ஈரான் கொடுக்குற ட்ரோன்ஸை ரஷ்யா லான்ச் பண்றப்ப நாங்க ஃபுல்லா அதை காலி பண்ணோம்னு சொல்லிட்டு, அந்த எக்ஸ்பர்டைஸை, அந்த ட்ரோன்ஸ் எக்ஸ்பர்டைஸை நாங்க மிடில் ஈஸ்ட் கூட ஷேர் பண்ணிக்க போறோம், இதுவும் சேர்ந்து இருக்குன்னு சொல்லியிருக்காப்ல. இது முக்கியமான மேட்டருங்க. ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட யுக்ரைன் ஈரானுக்கு எதிரான போர்ல களமிறங்கினதான் கருதப்படும். அப்பேற்பட்ட விஷயம். ஒரு பக்கம் அமெரிக்கா உள்ள எப்படியாச்சும் இந்த வாருக்குள்ள இழுத்த ஒண்ணுன்னு நெத்தன்யாகு நினைச்சாரு, அதை பண்ணிட்டாரு. எப்படியாவது ரஷ்யா வார்லையும் இந்த அமெரிக்கா இழுத்த ஒண்ணுன்னு ஜெலன்ஸ்கி நினைச்சாரு, பண்ண முடியல. ஆனா அந்த முயற்சி ஒரு கைவிடுற மாதிரி தெரியல. இங்க வந்து அதுக்கு வேற இன்னொரு அடி போட்டு வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ? உலகம் முழுக்க ஈரானோட ஆதரவாளர்கள், அமெரிக்கா ஆதரவாளர்கள் சொல்லிட்டு 2 தரப்பா பிரிஞ்சிருக்காங்களா. இதுல இந்த ஈரான் ஆதரவாளர்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அதுலயும் குறிப்பா இந்த மாணவர்கள், ஈரானிய மாணவர்கள், அவங்க ஸ்பானிஷ் எம்பசிக்கு வெளியில எல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டம் பசங்க பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, போராட்டம் கிடையாது, சப்போர்ட்டை பதிவு பண்ண கூடியிருக்காங்க. ஸோ மக்கள் கூட்டம் எதிர்க்கவும் கூடும், ஆதரிக்கவும் கூடும். இது ஆதரிக்க சேர்ந்த கூட்டம். என்னன்னா, இந்த ஸ்பெயின் அரசு சமீப காலமா ஈரானுக்கு ஆதரவான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களே. டொனால்ட் ட்ரம்ப் என்ன கேட்டும் கூட எங்க பேஸ்லாம் கொடுக்க முடியாது நீங்க பயன்படுத்துக்கு ஈரான் வாருக்கு அப்படின்னு மறுத்தாங்க பாத்தீங்களா. ஸ்ரீலங்கா பண்ண மாதிரி இவங்களும் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெயினும். ஸோ இதுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில ஸ்பெயின் அரசு சார்ந்து ஆகா ஓகோன்னு முழக்கங்கள் அங்கே கேட்க முடிஞ்சது. இந்த ஸ்பெயினோட பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, பெட்ரோ சாnchez, அவரை தலையில தூக்கி வச்சு ஆடினாங்க. முதுகெலும்புள்ள ஒரு தலைவர்ப்பா, எவ்வளவு போல்டா முடிவு எடுத்திருக்காரு. ட்ரம்ப்புக்கு எதிராக முடிவு எடுக்கிறாருன்னா சூப்பருங்க, ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு அந்த பசங்களை அந்த அளவுக்கு மதிச்சு பல வாசகங்களை முன்மொழிய ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்த நீங்களே பாருங்க. ஏன்னா போராட்டங்களை பார்த்து நம்ம கண்கள் பூத்து போயிடுச்சு. ஆனா இது போல விஷயங்கள் எப்பயாச்சும் மட்டும் தான் பார்க்க முடியும். அவ்வளோ ரெஸ்பெக்டை, எங்களோட ரெஸ்பெக்டை ஈரானுக்காக இந்த ஸ்பெயின் கெயின் பண்ணியிருக்கிறதா வாயார பாராட்டினாங்க.
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த கான்ஃப்ளிக்ட்டை நீங்கள் டே ஒன்லேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களே, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. உங்கள் ஆதரவு யாருக்கு? ஈரானுக்கா இல்லை அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.